உதவி எப்படி கிடைக்கும்? கடவுள் மீது அதிக பக்தி கொண்ட ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விளைந்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்காக ஒரு வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார். அந்த விவசாயி எந்த காரியத்தை செய்தாலும் கடவுளை வணங்கிவிட்டுத்தான் அந்த வேலையை ஆரம்பிப்பார். பல நாட்கள் வியர்வை சிந்தி விளைவித்த காய்கறிகளை வண்டியில் ஏற்றி முடித்தவுடன், என்னுடைய வியர்வை துளியில் உருவான இந்த விளைச்சல் பொருட்களை நல்ல முறையில் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும், அதற்கு நீதான் என்னுடன் துணைக்கு வர வேண்டும் என்று இறைவனை பார்த்து வேண்டிவிட்டு அங்கிருந்து அந்த விவசாயி கிளம்பினார். சற்று தூரம் சென்ற அந்த வாகனத்தின் சக்கரம் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கொள்ள அந்த வாகனம் நிலை தடுமாறி அப்படியே நின்று போனது. செய்வதறியாது திகைத்து போன அந்த விவசாயி கடவுளை பார்த்து வேண்ட ஆரம்பித்தார். எப்படியாவது என்னை காப்பாற்று, எவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டத்தை வீணாக்கி விடாதே என்று வாகனத்தில் அமர்ந்தபடியே வேண்டிக் கொண்டார். ஆனால் அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. அந்த விவசாயி வாகனத்தை விட்டு இறங்கி கீழே வந்து பார்த்தார். சக்கரம் பள்ளத்தில் நன்றாக மாட்டிக்கொண்டிருந்தது. அந்த வாகனத்தின் அருகிலேயே அமர்ந்தபடி இறைவனை பார்த்து மீண்டும் வேண்ட ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்கவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு அந்த விவசாயி எழுந்து அந்த வாகனத்தின் சக்கரத்தை பிடித்து மேலே தூக்கி பார்த்தார். 2 முறை 3 முறை அதேபோல் செய்ய செய்ய அந்த வாகனத்தின் சக்கரம் மெல்ல மெல்ல மேலே வந்தது. திடீரென்று அந்த வாகனத்தின் சக்கரம் வேகமாக மேலே வர சுற்றுமுற்றும் பார்த்தார் அந்த விவசாயி. அவர் அருகில் ஒரு துறவி நின்றபடி அந்த சக்கரத்தை பிடித்து தூக்கி கொண்டிருந்தார். இருவரும் சேர்ந்து அந்த பள்ளத்திலிருந்து அந்த வாகனத்தை மீட்டனர். அந்த விவசாயி துறவியை பார்த்து கூறினார், நான் கடவுளிடம் என்னை காப்பாற்றும்படி 2 முறை வேண்டிக் கொண்டேன். ஆனால் கடவுள் எனக்கு உதவி செய்ய மறுத்துவிட்டார். ஆனால் நீங்கள் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தகுந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்துள்ளீர்கள். இந்த உதவியை நான் உயிர் உள்ளவரை மறக்க மாட்டேன். மிக்க நன்றி என்று அந்த விவசாயி கூறினார். அந்த துறவி விவசாயி பார்த்து கூறினார், நீர் எதற்காக கடவுளை பார்த்து குறை கூறுகிறீர்? நீ நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் நீ முயற்சி செய்ய வேண்டும். நீ எந்த விதமான முயற்சியும் செய்யாமல் எனக்கு உதவி கிடைக்கவில்லையே என்று கடவுளை நீ எப்படி குறை கூற முடியும்? பள்ளத்தில் மாட்டிக்கொண்ட அந்த சக்கரத்தை நீ எடுக்க போராடி கொண்டிருந்தாய். அதை பார்த்துவிட்டு தான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். நாம் நினைத்ததை அடைய வேண்டுமென்றால் நம்மாலான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். எந்த விதமான முயற்சியும் நான் செய்ய மாட்டேன். ஆனால் கடவுள் எனக்கு நேரடியாக உதவி செய்ய வேண்டும் என்று காத்திருப்பது மடமை என்று அந்த முனிவர் கூறினார்.